புரதசத்து மிக்க ஒரு காலை சிற்றுண்டியை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் சிறுதானிய உணவாக பார்க்க போகிறோம். ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பை ஊற வச்சு அது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஒரு தேக்கரண்டி சோம்பு, ஒரு தேக்கரண்டி தனியா இதையும் சேர்த்து சிறிதளவு தண்ணீர் ஊற்றி தோசை மாவு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. வெள்ளை சோள அவுள் அதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதையும் அரைச்சி இந்த மாவோடு கலந்துக்கோங்க. இதில் நம்ம கூடுதலாக சத்து சேர்க்கறதுக்காக உங்களுக்கு பார்த்திங்கன்னா காய்கறிகள், இதில் நாட்டு காய்கறியான பீர்க்கன், புடலை, பாகல் எல்லாமே துருவி சேர்த்துக்கலாம். கேரட்டு, கோஸு, பீட்ரூட்டு இதெல்லாமும் துருவி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு தேக்கரண்டி மிளகாய் தூளும் கொத்தமல்லியும் சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இதை நீங்கள் அடை மாதிரி குத்தி சாப்பிடலாம், இல்லை குழிப்பணியாரமாகவும் குத்தி சாப்பிடலாம். சைவப்பிரியர்களுக்கு புரதசத்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம பாசிப்பருப்பு தினமும் காலையில் எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா 100 கிராம் பாசிப்பருப்பில் உங்களுக்கு 24 கிராம் புரதம் இருக்குது. கூடுதலாக நம்ம இந்த காய்கறிகள்லாம் நம்ம சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்துலேருந்து மற்ற இதர சத்துக்களும் உங்களுக்கு சேர்ந்து கிடச்சிரும். அதனால் காலையில் மிக சிறந்த சிற்றுண்டியாக நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கு வெள்ளை சோள அவுள் தேவைப்பட்டால் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்சல் அனுப்பி விடுறேன். அதே மாதிரி அரள் மரச்சக்கு கடலை எண்ணெய், ஏன்னா நம்ம இந்த எல்லா உணவுகளுமே கடலை எண்ணெயில் தான் சமைக்கிறோம். அதுவும் மரச்சக்கில் எடுத்த கடலை எண்ணெய் சமைக்கிறோம். உங்களுக்கு மரச்சக்கு எண்ணெய் தேவைப்பட்டாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நான் பார்சல் மூலிமா அனுப்பிச்சி விட்றேன்.